செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் என்ன கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரையரில் ஏறிடும், இல்லை தண்ணி வெளியே போகாமல் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பின்னாடி பேக் சைடு அந்த கவரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அந்த ட்ரைன் கப்பு கொடுத்துருப்பாங்க, அதை அப்படி திருப்பினீங்கன்னா லூஸ் ஆகிக்கும். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பரில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். அதெல்லாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. உள்ளே அந்த கப்புலேயும் டஸ்ட்டு இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பழச்சி க்ளீன் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங் ஏதாவது ரஸ்ட் ஏறி குறிப்பு ஏறி கட்டாயிருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லாட்டா அந்த ஸ்ப்ரிங் ஒன்று வாங்கி மாட்டிக்கிடுங்க. இல்லைன்னா ஒரு 50 ரூபா வரும், அவ்வளோதான். வாங்கி நல்லா பழச்சின்னு க்ளீன் பண்ணிடுங்க. டஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கப்பை அது ரப்பரை கரெக்டாக ஸ்ப்ரிங்கோடு வச்சு அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பி